ராமேஸ்வரத்தில் நேற்று 44 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் தற்போதும் கனமழை பெய்து வருகிறது. தொடர்பான கள தகவலுடைய நீரானுடைய செய்தியாளர் வெற்றி தற்போது பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? தொடர் கனமழை எதிர்கொள்வதற்கு வருவாய்த்துறை இது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டு வராங்க. தேவப்பிரியன், இந்த ஆண்டினுடைய அதிகபட்ச மழை பொழிவு என்பது நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தில் பதிவாயிருக்கிறது. அதாவது 43 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருந்த நிலையில் நேற்று ராமேஸ்வரத்தை தொடர்ந்து ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட மண்டபம் முகாம் ஆகிய பகுதிகளிலும் அதிகபட்ச கனமழை என்பது கிட்டத்தட்ட வரலாறு காணாத மழை பதிவாகியிருந்தது. சூப்பர் கிளவுட் பர்ஸ்ட், பெரு மேக வெடிப்பு என்று வானியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடும் அளவுக்கான மழை என்பது பதிவாகிய நிலையில் நேற்றைய தினம் இந்த பகுதிகளில் குறிப்பிட்ட 4 பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் சூழக்கூடிய ஒரு பாதிப்புகள் நேற்று மாலை வரை நீடித்த நிலையில் இன்று காலை அந்த நிலை என்பது இயல்புக்கு திரும்பியிருந்தது. கடலோர பகுதிகள் இருப்பதன் காரணமாக தண்ணீர் வேகமாக வடிந்து அவர்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் கனமழை என்பது சுமார் 1 மணி நேரமாக பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அல்லாமல் விட்டு அந்த கனமழையினுடைய பெய்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், அக்கால்மடம், மண்டபம் முகாம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ராமநாதபுரம் நகர், கமுதி உள்ளிட்ட அந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு தாலுகாக்களிலும் இந்த மழை என்பது பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் பிரதான சாலையில், ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் மழை என்பது கனமழை பெய்து கொண்டிருக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதன் காரணமாக வாகனங்களினுடைய போக்குவரத்தினுடைய அளவும் குறைந்து இருக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். குறைந்து செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் சிரமத்துடன் கடந்து செல்லக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை, வரலாறு காணாத மழை நேற்று பதிவான நிலையில் இன்றும் அந்த கனமழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மழையினுடைய தீவிரத்தை, தன்மையை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கலாம் என்று மாவட்ட கல்வி அலுவலர் அறிவுறுத்தல் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே மழை தொடரக்கூடிய பட்சத்தில் நாளையும் விடுமுறை அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று அளவுக்கு அதே அளவுக்கான கனமழை பெய்யுமா அல்லது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை தொடருமா என்ற ஒரு கேள்வி என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி. கொடைக்கானலில் எதிரே வருபவர்கள் கூட தெரியாத அளவுக்கு கடுமையான பனிமூட்டம் காரணமாக நட்சத்திர ஏரியில் உள்ள படகு குழாமில் சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தகவல்களுடைய நீரான செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் விவரம் என்ன? நிச்சயமாக தேவப்பிரியன், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதலே பழனி அடுக்கம் பிரதான மலைச்சாலைகளிலும் அண்ணா சாலை, ஏரிச்சாலை, லாஸ்காட் சாலை, பேருந்து நிலையம், பாம்பார்புரம், அப்சர்வேட்டரி, ஆனந்தகிரி, பீர்சோலா சாலை உள்ளிட்ட பல்வேறு நகர்ப்பகுதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வருகிறது. மேலும் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. இதனால் ஒரு சில இடங்களில் நேரெதிரே வருபவர்கள் கூட தெரியாத நிலையே தற்போது வரை காணப்படுகிறது. வாகன ஓட்டுநர்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலைகளில் ஊர்ந்தவாறு தங்களது பயணங்களை பாதுகாப்பாக தொடர்கின்றனர். அதே போல நட்சத்திர ஏரி படகு குழாம்களில் தற்காலிகமாக படகு சவாரியானது நிறுத்தப்பட்டுள்ளது. அடர்ந்த பனிமூட்டம் விலகியதும் படகு சவாரி தொடங்கப்படும் என படகு குழாம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதியில் கடும் குளிர் நிலவுவதால் ஆங்காங்கே பொதுமக்கள் தீமூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். அதே போல பொதுமக்கள் குளிர் தாங்கக்கூடிய ஆடைகளான சொட்டர், ஜர்க்கின், குல்லா உள்ளிட்ட குளிருக்கு பாதுகாப்பான ஆடைகளை அணிந்து நடமாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜாஃபர்.